வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இது வந்து போஸ்ட்டில் போட்டதுங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரும் தப்பாக நினச்சிக்கானா. நம்ம வீடியோவில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா AC02 கொடுத்துருப்போங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பி போர்டு பார்த்தீங்கன்னா 9 கொடுத்துருப்போம். 4 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா 8092 கொடுத்துருப்போம். நம்ம டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா AC02ங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த AC02க்கு 9 எப்படி வரும்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ அந்த 092 வந்தால் இந்த நம்பர் அப்படி பாக்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு இந்த நம்பரை வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி வந்த நம்பர் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டு போட்டதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்போ போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 2 மணி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 மணிக்கு போட்டதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஏ போர்டு 8. நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வந்து வெறும் நம்பர் மட்டும் கொடுக்க மாட்டேன், அது எப்படி வரணும்ன்ட்டு ரூட்டை காமிச்சு தான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து போஸ்ட்டாக போட்டதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரூட்டை பார்த்தீங்களான்னு தெரியாது. அது போக அதிகபட்சம் வந்து நிறைய பேர் இந்த போஸ்ட்டை வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த போஸ்ட்டுக்கான ரூட்டை மட்டும் சொல்லிடுறேன், அப்படியே பாருங்கள். அந்த பி போர்டுக்கு இருக்குது பாருங்கள், அதுக்கு உங்களுக்கு ரூட்டு சொல்கிறேன், அதை மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள், 0 1ங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 3 4 5ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பாருங்கள், உங்களுக்கு இந்த மார்க்கிங்கில் மட்டும்தான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்துங்க, 0 1 2 3 4 5. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் நம்பருங்க ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக பார்த்துங்க, இது வந்து 0 1 2 3 4 இல்லை 5. அந்த 4 வந்து இங்கே வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 3 6 நாள் ரிசல்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் பி போர்டில். இதே ரூட்டில் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஏ போர்டுக்கு சொல்லியிருப்பேன். ஏ போர்டுக்கு சொல்லியிருப்பேன்ல, போஸ்ட்டு போட்டதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது யார் எத்தனை பேர் நோட் பண்ணிங்க தெரில, போர்டு கெஸ்ஸிங்கின்ட்டு போட்டு உங்களுக்கு போட்டிருப்பேன். இது வந்து அப்படியே பாருங்கள், அது இதே நம்பர் தான். இங்கே பாருங்கள் 4. பாருங்கள், இங்கே முடிச்ச இடம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து சொல்கிறேன், 4 5 6 7ங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 8 மட்டும் குறையும். அடுத்து பாருங்கள் 9 0. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏ போர்டு 8 கொடுத்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டு 8 வந்து சிங்கிள் நம்பர் தான் கொடுத்தது, போர்டு கெஸ்ஸிங்ன்ட்டு கொடுத்தது. அடுத்த நம்பர் பாருங்கள், இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கலர் மட்டும் பாருங்கள் மார்க்கிங்கில். இங்கே பாருங்கள் ஏ போர்டு 7. அப்படியே கிராஸில் பாருங்கள் ஒரு நாள் விட்டு சி போர்டு 7. 7க்கு பவர் 2ங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், அந்த 2 அடித்த இடத்துல பாருங்கள் ஏ போர்டு 0, கிராஸில் அப்படியே 0ங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ரிசல்ட்டு பாருங்கள், மறுபடியும் 0. இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7, அப்படி 7 7க்கு பவர் 2ங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் 0, அப்படியே 0. இந்த 0வுக்கு வந்து பவர் பண்ணாமல் அப்படியே 0ங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பி போர்டு கொடுத்தது பாருங்கள் 5 0. இதில் பார்த்தீங்கன்னா 5க்கு பவர் பண்ணால் 0, 0க்கு பவர் பண்ணால் 5ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே பி போர்டு கொடுத்தது. பி போர்டுக்கு 2 நம்பரு. அடுத்து அப்படி பாருங்கள், அடுத்த நம்பரும் பாருங்கள் சி போர்டுக்கு. இது பாருங்கள் சி போர்டு. சி போர்டுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு மார்க்கிங் தான் பண்ணியிருப்பேன், அதையும் பார்த்துங்க. அந்த சி போர்டில் பாருங்கள் 5க்கு பவர் 0ங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள் 8க்கு பவர் 3. அடுத்து 0க்கு பவர் 5 தான் வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணோம்னா 3ஆட்டங்கிறனால இங்கே பாருங்கள் சி போர்டு வந்து 0 கொடுத்துருப்போம், 5ம் கொடுத்துருப்போம். 3 டிஜிட்டில் பாருங்கள் 800 கொடுத்துருப்போம். இது வந்து போர்டுக்கு சொன்னது தாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டினது ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா 8. அடுத்து பி போர்டு பாருங்கள், பி போர்டுக்கு 0, 5 கொடுத்துருப்போம். இப்போ இது லாஸ்ட் ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு. சி போர்டுக்கு 5, 0 கொடுத்துருக்கணும். நம்ம என்ன கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா 0, 5ன்னு கொடுத்துருப்போம். உங்களுக்கு இந்த போஸ்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா போர்டு கெஸ்ஸிங்னு தான் போட்டிருப்பேன் நான். இந்த ஏ போர்டு 8 அப்படியே 8ங்க ஃப்ரெண்ட்ஸ். பி போர்டுக்கு 2 நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த பி போர்டுக்கு பாருங்கள் இந்த 0, 5ல் பார்த்தீங்கன்னா 0 வந்திருக்கும். சி போர்டு பாருங்கள், சி போர்டு 0, 5க்கு பார்த்தீங்கன்னா அந்த 5 வந்திருக்கும். அன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 805ங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 800ன்னு கொடுத்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மிஸ்டேக் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா வந்து இது வந்து 4 டிஜிட்டே வின்னிங் வாங்கியிருக்கலாம். அதையும் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும், அதை சொல்கிறேன் பாருங்கள். அப்படியே பாருங்கள், நம்ம அந்த 8, 0, 5, 0, 5 கொடுத்துருந்தோம் ஏபிசியில். போர்டுக்கு அது எப்படி வரும்ன்ட்டு உங்களுக்கு மார்க்கிங் காட்டியிருப்பேன். ஆனால் ரிசல்ட்டு பாருங்கள், நம்ம வீடியோவில் சொன்னது பார்த்தீங்கன்னா அதுக்கு பாருங்கள் 2980ங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா 0, 2 ஏசி சொல்லியிருப்போம். அப்படியே 9 சொல்லியிருப்போம், 0, 92. அப்படியே வந்தால் 80, 92 வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த ஏசி 0, 2 உங்களுக்கு வந்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்போம். இது பார்த்திங்கன்னா இந்த இதில் ஃபுல்லாக டார்கெட் பண்ணதுனால அப்படியே விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த நம்பர் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதியம் எனக்கு வந்து டைம் கிடைக்கும் போது, மதியம் சாப்பிட்டு டைம் கிடைக்கும் போது இந்த நம்பர் பார்த்தேங்க ஃப்ரெண்ட்ஸ் போர்டுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்கள் இந்த 8092 வந்து இங்கே வச்சு சொல்லியிருப்பேன். அப்படியே நம்ம இந்த 805 போனோம் பாருங்கள், இன்றைக்கி ரிசல்ட் 805க்கு 800ன்னு நான் கொடுத்துருப்பேன். ஏ போர்டு சிங்கிள் நம்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு 5 இருக்கும், இதுக்கு ஒரு 5 இருக்கும். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 800ன்னு போயிட்டோம். நான் ப்ளே பண்ணது அதான் 800 தான் ப்ளே பண்ணது. ஆனால் வந்த ரிசல்ட்டு பாருங்கள், ஏ போர்டு 8 வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பி போர்டு 0, 5க்கு பார்த்தீங்கன்னா 0 வந்துருச்சு. சி போர்டு 0, 5க்கு பார்த்தீங்கன்னா 0 இல்லாமல் 5 வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா
அப்படியே பாக்ஸ் நம்பர் போயிருக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதையும் பாருங்கள் எப்படின்ட்டு. நம்ம என்ன கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பருக்கு அப்படியே பாக்ஸ் வரணும்னு கொடுத்துருந்தோம். அப்படியே ஒரு நாள் மேலே பாருங்கள், இந்த நம்பர் அப்படியே வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸில். இந்த டி போர்டு 7 அப்படியே 7ங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 805 பாருங்கள், 508 வந்து அப்படியே ரிவல்ஸ் பண்ணோம்னா, ஃபுல்லாக ரிவல்ஸ் பண்ணோம்னா 805ங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை வந்து 4 டிஜிட்டே வந்து வின்னிங் வாங்க வேண்டியதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அதனால தான் நம்ம ரூட்டை காமிக்கிறோம். உங்களுக்கு டைமு ஃப்ரீயாக கிடைக்கும் போது வந்து சார்ட்டை வச்சு பாருங்கள். என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி இருக்கும். பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. சரி வாங்க, நாளைக்கு எனக்கு கெஸ்ஸிங் பார்ப்போம். நாளைக்கு எனக்கு கெஸ்ஸிங் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி அடித்த ரூட்டை வச்சு தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு வரும்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. ரூட்டை சொல்லிடுறேன் பாருங்கள். போன மாதம் பாருங்க 280ங்க ஃப்ரெண்ட்ஸ். எழுதுகிறேன் பாருங்கள், 280. அடுத்த ரிசல்ட்டு பாருங்கள், 808ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு பாருங்கள், 785ங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ரூட்டை வச்சு தான் சொல்ல போகிறேன் பாருங்கள். பிசி 80ங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏபி 80. அடுத்த நாள் பாருங்கள், பிசி 85. பிசி 80, ஏபி 80, ரிப்பீட்டு பிசி 80க்கு பதிலாக 85ங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பாருங்கள், நேற்று ரிசல்ட்டு இன்றைக்கி ரிசல்ட்டும் பாருங்கள். பிசி 80. அடுத்து பாருங்கள், இதில் வந்து ஏபி 80. அதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு பிசி 80க்கு 980. அடுத்து பாருங்கள், இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 805ங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள், உங்களுக்கு சொன்ன மாதிரி அதே தான். பிசி 80ங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏபி 80. அதுக்கு பார்த்தீங்கன்னா பிசி 85 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிசி 85க்கு ஏ போர்டு என்ன வரணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே ஃபஸ்ட் ரூட்டுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். அந்த 280க்கு பாருங்கள், ஏ போர்டு 2. அடுத்து ஏபி 80க்கு பாருங்கள், 2, 8. அடுத்து பிசி 85க்கு பாருங்கள், பிசி 80, ஏபி 80. பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி 85ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே தான் பாருங்கள், பிசி 80, ஏபி 80, ஒரு நம்பர் பவர் பண்ணி 85. அந்த ஏ போர்டு பாருங்கள் 2. அடுத்து பாருங்கள் 8, 7. இது பார்த்திங்கன்னா 2, அடுத்து 8. இந்த 2க்கு பவர் 7ங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் 9, 5. இந்த 9க்கு பவர் 4 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2க்கு 7, இந்த 5க்கு 0 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா 0, 85.
உங்களுக்கு நாளைக்கு இது வருதான்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 805. நான் நாளைக்கு கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா 085. இந்த 085 மட்டும் வருதான்னு பார்த்துங்க. உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு இந்த 085 ரூட் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஏற்கனவே எப்படி வரணும்னு. நான் அதனால் வந்து இந்த 085க்கு போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், BC 80, AB 80, மறுபடியும் BC 80க்கு பதிலாக C போர்டு பவர் பண்ணி 85. A போர்டு பாருங்கள் 2, 8, இந்த 2க்கு பவர் 7. அதே ரூட் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். BC 80, AB 80, மறுபடியும் BC 80க்கு பதிலாக அந்த 0க்கு பவர் 5 வச்சு 85. இங்கே பார்த்தீங்கன்னா 9, இங்கே பார்த்தீங்கன்னா 5. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு 7, இந்த 9க்கு 4 வராமல் இந்த 5க்கு 0 வரலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 085 ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கன்ட்டு இல்லை, உங்களுக்கு கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சிங்கிள் ஷாட் நம்பர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துங்க. நாளைக்கு ஏதாவது கெஸ்ஸிங் வந்துச்சுன்னா இன்றைக்கி மாதிரி நான் உங்களுக்கு போஸ்ட்டில் போடுறேன் பாருங்கள். இல்லை உங்களுக்கு வர மாட்டேங்குது, ஏன்னா போஸ்ட்டு போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம சேனலில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வரும். அதுபோக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பெல் பட்டன் இருக்கு பாருங்கள், அதை வந்து ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துடும். ஆனால் அந்த போஸ்ட்டு போடுறது வந்து வராது உங்களுக்கு. அதை வந்து நீங்கள் உள்ளே போய் தான் பார்த்துக்கணும். இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். போஸ்ட் போட்டால் உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாளைக்கு நம்பர் பார்த்துருவோம். நாளைக்கு நம்பர் பாருங்கள், 085 ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு வரும்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் நம்பர் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் சொல்கிறேன், அதையும் பாருங்கள். அது உங்களுக்கு அந்த ரூட்டையும் காமிச்சிருப்பேன். அது உங்களுக்கு வரும்னு தோணுச்சுன்னா அதை கூட ட்ரை பண்ணுங்கள். அந்த ரூட்டையும் சொல்லிடுறேன், பார்த்துக்குங்க. அது பார்த்துங்க. உங்களுக்கு நேற்றுக்கு சொல்லியிருப்பேன் எப்படி ரிசல்ட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை வச்சு தான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், BC 53, அதை ரிவல்ஸ் பண்ணி 35 ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நாள் பாருங்கள் 80, அது வந்து பாருங்கள் ஒரு நாள் கேப் விட்டு 08 ரிவல்ஸு. அடுத்த நாள் பாருங்கள் 08, ஒரு நாள் கேப் விட்டு 80 ரிவல்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள் 85, ஒரு நாள் கேப் விட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 58 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, 0 BC 58ங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொடுத்துருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 085. அப்படி பார்க்க போனால் A போர்டு வந்து 0வே வச்சுக்கோங்க, 058ங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அடித்த நம்பரும் பாருங்கள் 805, அது பாக்ஸில் வந்தால் 058. அது போக வந்து 085 ஒன்று சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, அதையும் பார்த்துங்க. இது ரெண்டுமே ஒரே நம்பர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வரும்னு தோணுன்னா ட்ரை பண்ணுங்கள்.
சிங்கிள் ஷாட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா இந்த 085ங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த 085க்கு உங்களுக்கு ரூட் சொல்லியிருப்பேன். இது பாருங்கள், 1 2 3 நாளுங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 நாள் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவல்ஸு. ஒரு நாள் விட்டு கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். 85 பார்த்தீங்கன்னா, அதனால் பார்த்து ட்ரை பண்ணுங்க. வாங்க நம்பர் பார்த்துடலாம். நாளைக்கு நம்பர் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். 085 உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. அந்த 085க்கும் பார்த்தீங்கன்னா பிசி 58 கொடுத்துருப்போம். அது வருதான்னு கூட பார்த்துங்க. ஏன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு பாருங்கள் 805. அதே நம்பரை தான் ரிப்பீட்டாக நான் கொடுத்துருக்குறேன். என்னன்னு பாருங்கள். நாளைக்கு ஏதாவது நம்பரு நான் கெஸ்ஸிங் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் போட்டு விட்றேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் பாருங்கள், போஸ்ட் போட்டு வந்து அதில் உள்ளதையும் ட்ரை பண்ணாதீங்க. அதில் ரூட் நல்லா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போர்டு கொடுத்தா, ஆனால் 3 போர்டுமே பாஸுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லா நாளும் அதே மாதிரி வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.